ஆக்சுவலா புதன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அ மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த சனி பகவான் வந்து பாக்கியநாதனா இருக்கான். 8க்கும் 9க்கும் உடையவன். கன்னி ராசியை எடுத்துக்கொண்டால் 5க்கும் 6க்கும் உடையவன். ஸோ புதன், சனி காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பகை இல்லை இவங்களுக்கு கெட்டது செய்யும் அப்படிங்கிறது இல்ல. பட் ஆரோக்கிய விஷயத்துல அது ரொம்ப ஒரு நெறைய ஏன்னா நரம்பு, எலும்பு சம்மந்தப்பட்ட 2 கிரகங்கள். அதனால இது லக்னத்திலேயே இருக்கு. நீங்க கன்னி லக்னம், புதனும், சனியும் இருக்கு லக்னத்திலேயே அப்படின்னாலும், உங்களுக்கு 6க்குடையவன் சனி, புதனோட இருக்கான். சீக்கிரமே வந்து உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி எல்லாம் வர்றதற்கோ, இல்லை இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்டியோபாரோசிஸ் இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாதிக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரம் அது பண்ணும். அதனால பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்துல. இப்போ மீன லக்னம் 4ல புதனும், சனியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படிப்புல வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. மேக்ஸ் வரவே வராது. இந்த புதன், சனி காம்பினேஷன். அதே நல்லா இருந்தாங்க, புதனும், சனியும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா, சூப்பரா மேக்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், இதுல தான் புதன், சனி காம்பினேஷன்ல பாதகங்கள், சாதகங்களை நாம பார்க்கலாம். ஸோ எந்த லக்னம் எப்படி இருக்காங்க புதனும், சனியும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம பார்த்து, ஒவ்வொரு ஜாதகத்திலயும் அது வித்தியாசப்படும் இல்லையா? ஸோ பலன்கள் இப்படிப்பட்டதாக அமையும்.